Taste the Daily. அமமுகவிலிருந்து விலகிய ஏராளமானோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் முன்னாள் மாநில செயலாளர் KC விஜய் தலைமையில் 100க்கும் அதிகமான மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். தென் சென்னை வடகிழக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கழக துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கொண்டசமுத்திரம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் மூலம் தூய்மை பணியாளர்கள் 22 பேர் சுமார் 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து மருத்துவ காப்பீடு அட்டை, அரசு சலுகைகள், அரசு வழங்கும் வீடுகள், ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை வழங்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது பேசிய அவர்கள், விடிய அரசு அதிகாரிகள் தங்களை மனிதராகவே மதிப்பதில்லை என்றும் உடல்நிலை சரியில்லாமல் விடுப்பு எடுத்தாலும் ஊதியம் பிடித்து விடுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். எங்களுக்கு சம்பளம் ஏற்றி கொடுக்கணும். எங்களுக்கு பர்மனன்ட் கிடையாது, நாங்கள் டெம்பரரி. இந்த வேலையை விட்டு நின்றுட்டாலும் நாங்கள் டெத் ஆகிட்டாலும் எங்களுக்கு அதனால ஒரு பலம் கிடையாது. அப்படி இருக்கிறோம் நாங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திம்மச்சூர் கிராமம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு இடைவேளையின் போது மாணவர்கள் கழிவறைகளை சுத்தம் செய்த வீடியோ வெளியாகியுள்ளது. இதனால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவர்கள் சுத்தம் செய்ததாக சொல்லப்பட்ட கழிவறையை பூட்டியுள்ளார். இது குறித்து தலைமை ஆசிரியர் தெரிவிக்கையில், உணவு இடைவேளையின் போது பள்ளி மாணவிகள் அங்கு சென்று கை கழுவுவது வழக்கம் எனவும், அவ்வாறு சென்றபோது எங்களுக்கு தெரியாமலேயே கழிவறையை அவர்கள் சுத்தம் செய்திருக்கலாம் எனவும் கூறியுள்ளார். திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய விடுவது, பள்ளிகளை சுத்தம் செய்ய விடுவது போன்ற விஷயங்கள் அதிகரித்துள்ளதாகவும், இதனால் மாணவர்கள் பாதிப்படைவதாகவும் பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். விடியா திமுகவின் மாவட்ட செயலாளர் தனது கட்சி நிர்வாகியையே ஜாதி பெயரை சொல்லி கேவலமாக திட்டும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான நிவேதா முருகன் சமீபத்தில் மிகவும் ஆடம்பரமாக தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அப்போது அவருக்கு கொண்டத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் வாழ்த்து சொல்ல வந்ததாகவும், அவரை நிவேதா முருகனின் நிழல் போல் வலம் வரும் விடியா கட்சியின் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் ஒருமையில் திட்டிய ஆடியோ வெளியாகியுள்ளது. மதுரையில் நடந்த மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் விடியா மாநகராட்சி மேயரிடம் முதியவர் ஒருவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் 5வது மண்டல அலுவலகத்தில் மதுரை மாநகராட்சி மேயர் தலைமையில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருநகரைச் சேர்ந்த ஜெகநாதன் என்ற முதியவர் 97வது வார்டு ஸ்ரீனிவாசா நகர் மற்றும் கற்பக நகரில் 3 வருடங்களுக்கும் மேலாக மின் விளக்குகள், குடிநீர், சாலை வசதிகள் இல்லை என்றும், இது குறித்து பலமுறை மனு அளித்தும் பலன் இல்லை என்றும், தங்கள் பகுதிக்கு ₹1 கூட செலவு செய்யவில்லை என்றும் புகார் கூறி கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதேபோல் திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள பழமை வாய்ந்த பள்ளிவாசலுக்கு செல்லும் பாதையில் மின் விளக்குகள் அமைத்து தரவும் கோரிக்கை விடப்பட்டது. வாக்களிக்கவே வேணாம். ஏன்னா நாங்கள் சொல்லிக்கிற எந்த யாருக்கு போய் கேட்குறது, கமிஷனர் நம்ம வந்து காட்டுக்கிறதுங்க எதுக்காக ஏரியாவுக்கு ஏரியா கண்ணுக்கா வந்துருக்காங்களா, ரோடு நல்லா இருக்கா பார்த்துருவாங்களா மேடம், ₹100 வேலை அந்த ஏரியாவில் செஞ்சுருக்காங்களான்னு கேளுங்க. ₹100 வேலை, ₹100 வேலை செஞ்சுருக்கான்னு கேளுங்க. அப்புறம் நாங்களாம் மனுஷன் இல்லையா?